Hi student, 12th standard chapter 1ல exercise 1.2ல third sum complete பண்ண போறோம். Find the inverse of the following by Gauss Jordan method. Inverse என்ன மெத்தட்ல சால்வ் பண்ண சொல்றாங்க? by Gauss Jordan மெத்தட்ல சால்வ் பண்ண சொல்றாங்க. ஓகேவா? சரி ஓகே. இப்போ ஒரு 2x2 மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டாங்க. ஓகே. நம்ம Gauss Jordan மெத்தடுக்கு ஒர்க்கிங் ரூல்ல ஃபர்ஸ்ட் என்ன வரும்? பேசிக் ஃபார்முலாவிலே நான் ஒர்க்கிங் ஸ்டெப் கொடுத்துருக்கேன். பாருங்க. பார்த்துட்டு இது இந்த ப்ராசஸ் கம்ப்ளீட் பண்ணுங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஒரு நேம் கொடுத்துட்டோம், ஏ என்ற நேம் கொடுத்துட்டோம். நேம் கொடுத்தோன்னா நமக்கு ஏ ஸ்லாஸ் ஐனா அந்த ஸ்லாஸ் வந்து டிஃப்ரெண்ட் காமிக்கு, ஏக்கும் ஐக்கும் டிஃப்ரெண்ட் காமிக்கிறதுக்காக ஏ என்ற மேட்ரிக்ஸு இந்த இது என்ன ஐடென்டி மேட்ரிக்ஸ் 1 0 0 1 இது 2x2 மேட்ரிக்ஸ். ஓகே. இப்போ நம்ம ஏ மேட்ரிக்ஸ் வந்து என்ன ஐயா ஐ கொண்டு வரணும், ஆப்போசிட் வந்து இன்வெர்ஸாக கொண்டு வரணும். இதான் நம்மளோட ஃபஸ்ட்டு. சரி ஓகே. இப்போ நெக்ஸ்ட்டு இப்போ நமக்கு இந்த டேர்ம்ஸ் 0 ஆக்கணும். இது R1 இது R2 தெரியும். இப்போ R2 வந்து இந்த ஃபர்ஸ்ட் டைம் 0 ஆகணும். 0 ஆகணும் R1 எடுத்து அப்படியே அட்டாச் பண்ணி எந்த சேஞ்ச் பண்ணாமல். நெக்ஸ்ட்டு இதை 0 ஆக்கணும். இதை 5ஆல் மல்டிப்ளை பண்ணி 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ரெண்டையும் மல்டிப்ளை பண்ண பண்ணலாம் மைனஸ் பண்ணால் 0 ஆகிடும். அப்போ R2 டென்ஸ் டு 2ஆல் மல்டிப்ளை 2R2 மைனஸ் 5R1 ஹோல் டைம் என்ன வரும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். இது ஃபுல்லாக நமக்கு 5ஆல் மைனஸ் 5ஆல் மல்டிப்ளை பண்ணணும் ஒவ்வொரு டைம். இது நெக்ஸ்ட்னா இது 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறீங்க, இதை 5ஆல் மல்டிப்ளை 2 மைனஸ் பண்ணுறீங்க. இதை என்ன பண்ணுறீங்க 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறீங்க, இதை மைனஸ் 5ஆல் மல்டிப்ளை பண்ணி இது ரெண்டையும் ஆட் பண்ணுறீங்க. இதை என்ன பண்ணுறீங்க 2ஆல் மல்டிப்ளை பண்ணி 5ஆல் மல்டிப்ளை பண்ணி ரெண்டையும் ஆட் பண்ணுங்க. இதேமாதிரி ஒவ்வொரு ஃபேக்டரும் பண்ணி இந்த ரிசல்ட்டை ஃபில் பண்ணணும். ஓகே. இப்போ இங்கே 0 ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்னா நமக்கு இதை 0 ஆக்கணும். இதை ஏன்னா டயகனல் வேல்யூ 1 கொண்டு வரணும். இந்த வேல்யூ 0 ஆக்கணும். ஓகேவா? இந்த வேல்யூ 0 ஆக்கணும். நெக்ஸ்ட் நேரம் R2 எடுத்து அப்படியே அட்டாச் பண்ணி எந்த சேஞ்ச் பண்ணாமல் எழுதிக்கு. ரைட்டு. இப்போ இதை 0 ஆக்கணும்னா வரும், இதை கூட தான் ஆட் பண்ணணும், R2 கூட தான் ஆட் பண்ணணும். அப்போ டேரெக்டாக அங்கே -1 +1 டேரெக்டாக ஆட் பண்ணால் 0 ஆகிடும். அப்போ நெக்ஸ்ட்டு R1 டெங்ஸ் டு R1 + R2 ரெண்டு 0 ஆக்குனா 2 - 0 0 இது ரெண்டு இருக்கும் 0 என்ன -4 நெக்ஸ்ட்டு 0 - 2 நேரம் 2. ஓகே. இப்போ என்ன ரெண்டு ஆகிடும் நமக்கு 1 இல்லை. அப்போ இங்கே 1 இருக்குது. அப்போ இங்கே மட்டும் ஒரு 1 வேணும். அப்போ இந்த R2 மட்டும் என்ன R1 மட்டும் என்ன பண்ணணும் 2ஆல் டிவைட் பண்ணிக்க. இப்போ டிவைட் பண்ண நமக்கு 2/2 1 0 0 -4/2 -2 2/2 1. இப்போ பாரு ஃபுல்லாக ஐடி மேட்ரிக்ஸாக கன்வெர்ட் ஆச்சு. இதான் நமக்குன்னா ஏ இன்வெர்ஸ். அப்போ ஏஐ வந்து எப்படி கன்வெர்ட் ஆச்சு? ஏ இன்வெர்ஸாக கன்வெர்ட் ஆயிடுச்சு. அப்போ பக்கத்தில் ஐக்கு பக்கத்தில் தான் நமக்கு ஏ இன்வெர்ஸ். இது ஃபுல்லாக ஏ இன்வெர்ஸோட மேட்ரிக்ஸ். அப்போ கொடுத்த கூட ஏ மேட்ரிக்ஸோட இன்வெர்ஸ் -2 1 -5 2. ஓகே. நெக்ஸ்ட்டு செகண்ட் கொஸ்டின். இது 3x3 மேட்ரிக்ஸோட காஸ் ஜோர்டன் மெத்தடில் சால்வ் பண்ண போகிறோம். ஓகே. இன்வெர்ஸ் மெத்தட். லெட் ஏ என்ற நேம் கொடுத்துட்டான். ஏ ஸ்லாஸ் ஐ வந்து இது ஏவோட மேட்ரிக்ஸு, இது ஐயோட மேட்ரிக்ஸ் 3x3 மேட்ரிக்ஸ். ஓகே. இப்போ நெக்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டுன்னா நமக்கு இது ரெண்டு 0 ஆக்கணும். இது ரெண்டு ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணணும். அப்பர் ட்ரையாங்கிள் லோயர் ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணணும். ஃபர்ஸ்ட் இந்த 3 0 ஆக்கணும். அடுத்தது 3 0 ஆக்கணும். ஓகே. சரி ஃபர்ஸ்ட்டு மேலே இந்த கீழே 0 ஆக்கும். இது ரெண்டையும் 0 ஆக்கணும்னா R1 எடுத்து அப்படியே எடுத்து யூஸ் பண்ணி எதுவும் பண்ணாதீங்க. இதை 0 ஆக்கணும் R1 கூட மல்டிப்ளை பண்ணணும். எப்பவுமே இந்த ரெண்டு டேர்ம்ஸ் 0 ஆக்கணும் R1 கூட மல்டிப்ளை பண்ணி தான் 0 ஆக்கணும். அப்போ இது என்னக்கா R2 டெங்ஸ் டு என்ன கண்டிஷன் பாரு R2 டெங்ஸ் டு R2 மைனஸ் என்ன 1 1 இருக்குது டேரெக்டாக மைனஸ் பண்ணிக்கலாம். அப்போ R2 - R1 அப்போ டேரெக்டாக 0 0 நமக்கு 1 நெக்ஸ்ட் இது பண்ணால் -1 0 -1 1 - 0 1 0 - 0. ஓகே. நெக்ஸ்ட்டு இதை 0 ஆக்கணும்னா R1 நம்ம 1 தான் இருக்குது. அப்போ 6 தேவைப்படுது. அப்போ R1 மட்டும் எதால் மல்டிப்ளை பண்ணலாம் 6ஆல் மல்டிப்ளை பண்ணி 2 மைனஸ் பண்ணால் இது ஃபுல் வேல்யூங்க வந்துடும் நமக்கு. ஓகே. அப்போ R3 டெங்ஸ் டு R3 - 6 R1 R3 அப்படியே இருக்கும். R1 மட்டும் 6ஆல் மல்டிப்ளை பண்ணி மைனஸ் பண்ணனா ஒவ்வொரு வேல்யூ இதை பண்ணிட்டு வந்தால் இந்த ரிசல்ட் வந்துடும். ஓகே. நெக்ஸ்ட்டு இதை 0 ஆக்கணும். இப்போ இதை 0 ஆக்கணும்னா இந்த 2 ரோவை எடுத்து அப்படியே அட்டாச் பண்ணி எந்த சேஞ்ச் பண்ணக்கூடாது R1 R2. அப்போ இதை 0 ஆக்கணும் R1 R2 கூட தான் மல்டிப்ளை பண்ணணும். R1 எடுத்துக்கூடாது R2 கூட தான் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ அங்கே 4 தேவைப்படுது. அப்போ R2 மட்டும் 4ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டு ரெண்டு என்ன பண்ணுறேன் மைனஸ் பண்ணினா இந்த டேர்ம்ஸ் 0 ஆகிடும். இப்போ ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆயிடுச்சா? இப்போ ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு இந்த ட்ரையாங்கிள் பண்ணி மேலே அதே மாதிரி ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணணும். இப்போ நெக்ஸ்ட்டு இது ரெண்டு 0 ஆக்கணும். இது ரெண்டு 0 ஆக்கணும்னா நிற்கலாம் R3 எடுத்து அப்படியே யூஸ் பண்ணிக்க, எதையுமே சேஞ்ச் பண்ணாமல் எடுத்து எழுதிக்கிறீங்க. ரைட்டு. நெக்ஸ்ட்டு நான் ஃபஸ்ட்டு வேல்யூ 0 ஆக்கணுமா? ஃபஸ்ட் வேல்யூ முன்னாடியே 0வே இருக்குது, ப்ராப்ளம் இல்லை. அப்போ 0 இருந்துச்சுன்னா அந்த ரோவை எடுத்து அப்படியே எடுத்து எழுதிங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. 0 இல்லைன்னா வேல்யூ இருந்துச்சுன்னா R3 கூட மல்டிப்ளை பண்ணி 0 ஆக்கணும். நமக்கு ப்ராப்ளம் 0வே இருக்குது. அப்போ அந்த டேர்ம்ஸ் அப்படியே யூஸ் பண்ணிக்க. செகண்டு இதை 0 ஆக்கணும் மைனஸ். அப்போ இதை 0 ஆக்கணும் நமக்குன்னு இதை கூட மல்டிப்ளை பண்ணி R3 கூட மல்டிப்ளை பண்ணி தான்
டேட்டா -1 +1 அப்போ டேரெக்டாகவே என்ன நமக்கு ஆட் பண்ணலாம். அப்போ R2 டென்ஷன் அப்புறம் R2 + R3 ரெண்டு இது பண்ணால் இந்த வேல்யூ ஃபுல்லாக 1 0 1 0 இருக்குது. நெக்ஸ்ட் என்ன பண்ண நமக்கு இது ரெண்டு இப்போ இதை 0 ஆக்கணும். இதை 0 ஆக்கணும்னா R2 R3 எடுத்து அப்படியே யூஸ் பண்ணி எழுதிக்கிங்க, எதையும் சேஞ்ச் பண்ணாமல். அப்போ சேஞ்ச் பண்ணாமல் என்ன பண்ணணும், இப்போ இது 0 ஆக்கணும்னா R2 கூட தான் ஆட் பண்ணணும். அப்போ R2 டென்ஷன் R1 + R2 R1ம் R2 ரெண்டையும் ஆட் பண்ணால் 0 ஆகிடுங்க ஃபுல்லாக. அப்போ நம்ம கரெக்டாக என்ன ஆச்சு, ஐடென்டி மேட்ரிக்ஸ் கன்வெர்ட் ஆயிடுச்சா. இது ஐடென்டி மேட்ரிக்ஸு, இது நமக்கு A இன்வெர்ஸ் மேட்ரிக்ஸ். அப்போ AI வந்து எப்படி கன்வெர்ட் ஆச்சு, A இன்வெர்ஸாக கன்வெர்ட் ஆயிடுச்சு. அப்போ இதான் நமக்கு என்ன வரும், A இன்வெர்ஸோட ஃபைனல் ஆன்சர். ஓகே, இதான் நமக்குன்னா காஸ் ஜோர்டன் மெத்தடு. ஓகேவா, 3 × 3னா மேலே 3 0 ஆக்கணும், கீழே டயகனல் வந்து 1 வந்துச்சுன்னா ப்ராப்ளம். ஃபார் எக்ஸாம்பிள் 2 3 4 இருந்துச்சுன்னா இது ஃபுல்லாக 2ஆல் மல்டிப்ளை பண்ணுங்க. இங்கே 3 வந்துச்சுன்னா 3ஆல் மல்டிப்ளை பண்ணுங்க. 4 வந்தால் 4ஆல் என்ன டிவைட் பண்ணுங்க. டிவைட் பண்ணால் ஆன்சர் வந்து நமக்கு. ஓகேவா, வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், 3 மார்க் கொஸ்டின் கேட்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.